வெல்கம் டு தி இன்ஸ்டிடியூட். ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கவனிங்க. நமக்கு சைக்காலஜி எப்படி படிக்கணும், சைக்காலஜிக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்று மெட்டீரியலாக ஃபாலோ பண்ணுமா இல்லை புக்கு ஏதாவது இருக்கா, புக்கை ஃபாலோ பண்ணணுமா, ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, புக்கில் எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது, எந்த ஆத்தர் புக் நல்லா இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணணுமா தேவையில்லையா, அதாவது நீங்கள் பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி சைக்காலஜி படிக்கணுமா இல்லை படிக்காமலே டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில், அதாவது டெட் பேப்பர் 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டெட் பேப்பர் 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் சைக்காலஜி படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, ரைட்? ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்காலஜியை பொறுத்தளவில் மெட்டீரியலா புக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மெட்டீரியல்ன்றது அவசியம் இல்லை. ஓகே, புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா மெட்டீரியலில் வெறும் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்டோரியாக இருக்காது, அதாவது கதையாக படிக்க முடியாது. ஆனால் புக்கில் படிக்கும்போது அது ஒரு ஸ்டோரியாக இருக்கும், உங்களால் கம்பேர் பண்ண முடியும், முன்னாடி பின்னாடி கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ புக்கு இருக்குன்னா அந்த புக்கை வச்சே படிச்சுக்கலாம், உங்களுக்கு மெட்டீரியல் அவசியம் இல்லை. இல்லை சார், மெட்டீரியல்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், அப்போ நான் மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாமா? தாராளமாக மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன, உங்களால் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுக்க முடியும், சரிங்களா? ஒரு 10 to 15 உங்களால் கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்னு கெஸ் பண்ணி அடிக்க முடியும். ஒரு 15 கொஸ்டின் வரை அடிக்க முடியும். மிச்ச 15 நான் சாய்ஸில் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். சார், நான் சைக்காலஜியை நம்பி தான் இருக்கேன், சைக்காலஜியில் ஒரு 20 கொஸ்டினுக்கு மேலே நான் அடிக்கணும் அப்படின்றவங்க மெட்டீரியல் அண்ட் புக்கு ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் அண்ட் புக் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். இப்போ மெட்டீரியல்லேருந்து ஒரு யூனிட் படிக்கிறோம், மொத்தம் 10 யூனிட் கொடுக்குறாங்களே, பேப்பர் 1க்கும் 10 யூனிட் இருக்குது, பேப்பர் 2க்கும் 10 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் மெட்டீரியல் எடுக்கும்போது ஒரு யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா புக்லையும் அந்த இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ஓகேவா? ஸோ மெட்டீரியல் அண்ட் புக் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படித்தா ஒரு 20 கொஸ்டின் வரை அடிக்கலாம். இப்போ மெட்டீரியல் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா 10 to 15 ஒரு நல்ல இன்ஸ்டியூட் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு 10 to 15 மார்க் எடுக்கலாம். ஓகே, அதாவது 10 to 15 நீங்கள் போய் கம்பல்சரியாக இதுதான் ஆன்சர் அப்படி தெரிஞ்சு அடிக்கலாம். மிச்சம் ஒரு 15 கொஸ்டினை சாய்ஸில் வச்சு அடிக்க முடியும். ஓகே, ஸோ இது போக, இது ரெண்டும் போக இதில் எதில் படித்தாலும் சரி கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு யூனிட் முடிக்கும் போது ஃபாலோ பண்ணால் நல்லது. அந்த யூனிட் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ணால் நல்லது. இல்லை அப்படின்னா மொத்தமாக படிச்சுட்டு கூட ப்ரீவியஸ் இயர் கண்டிப்பாக வீக்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவது ப்ரிப்பேர் பண்ணணும் ஓவராலாகவே, புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது 2019, 2022 ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின்ஸ் தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது அதுக்கப்புறம் சிலபஸே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ், அது போக புக்கு, ஸ்கூல் புக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைக்காலஜி விட்டுருமே, வேற ஏதாவது படிக்கணும், சயின்ஸ் சோசியல் படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி புக்கு வேற, இப்போ இருக்க புக்கு வேற. ஸோ எப்பயுமே 2019, 2022 நடந்த கொஸ்டின்ஸை 2022, 2023 சரிங்களா நடந்த கொஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நான் புக்கில் படிக்கிறேன் சார், புக்கை பொறுத்தளவில் நான் எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. அதாவது உங்களுக்கு காலேஜில் நீங்கள் பிஎட் பேப்பர் 2 படிக்கிறீங்கன்னா பிஎட்டுக்கு ஒரு காலேஜ் புக் இருந்திருக்கும், அந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணணும். இல்லை நான் பேப்பர் 1 சார் டிடிஎட் படிச்சிருக்கேன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதுலேயே சிலபஸ் இருக்கும். இப்போ நான் சிலபஸ் காமிப்பேன், அந்த சிலபஸை கம்பேர் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, இல்லை சார் நான் ஒரு புக்காக வாங்கி படிக்கணும் அப்படின்னா இந்த ஆத்தர்ஸ் இவங்க இந்த இதுக்கு 4க்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கிடைக்கும். நாகராஜன் புக், இவர் ஃபர்ஸ்ட் ஆத்தர் நாகராஜன், மேக்சிமம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் நாகராஜன் புக். அதே மாதிரி மீனாட்சி சுந்தரம் அவரோட புக், அதே மாதிரி சந்தானம், தமிழ் இனியன். ஸோ இவங்க புக்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், தமிழ் மீடியத்தில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலையும் இருக்குது ஒரு சில புக்கு. நாகராஜன், மீனாட்சி சுந்தரம்லாம் இங்கிலீஷ் மீடியத்துலையும் இருக்குது. ஓகே, எஸ்கே மங்கல், நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான புக் எப்பயுமே இது எஸ்கே மங்கல். அந்த புக்கை எடுத்து படித்தா போதும். இங்கிலீஷ் மீடியம் இந்த ஒரு புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும். அதில் சிலபஸை மட்டும் செக் பண்ணி, சரிங்களா,
சிலபஸ் கவர் ஆகிறது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஏன்னா அது பெரிய புக்காக இருக்கும். ஓகே, சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதா? புக்கு இருக்கவங்க காலேஜில் நீங்கள் வச்சுருந்த புக் எடுத்து இப்போ யூனிட் சிலபஸ் கம்பேர் பண்ணி என்னென்ன யூனிட்ஸ் படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. புக் இல்லாதவங்க இந்த புக்கை வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ சிலபஸ் என்னன்னு பார்த்துடலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1. பேப்பர் 1ஓட சிலபஸ் பார்ப்போம். பேப்பர் 1க்குமே 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்குமே 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் காமிக்கிறேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து இதுல பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு 2 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே இப்ப இருக்க யூனிட்ஸ், இப்ப இருக்க சிலபஸ்ங்க. சிலபஸ் இப்ப வரப்போற எக்ஸாம்ல சேஞ்ச் ஆகுமா? இல்லை, இதுதான் சிலபஸ். ஸோ தைரியமா படிங்க. ஸோ பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு 2 செக்ஷனா பிரிச்சுக்காங்க. ஓகே, ஸோ 5 யூனிட், அதுல 5 இதுல 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்திலயும் இருக்கு, தமிழ் மீடியத்திலும் இருக்கு. கவனிங்க. தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள், உடல் மற்றும் அறிதல் திறன் சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன படிக்கணும். ஸோ நீங்க படிக்கும் போதே இந்தந்த ஹெட்டிங்ஸ் மட்டும், அதுக்குள்ளேயுமே நிறைய வளவலன் புக்ஸ்ல எல்லாம் இருக்கும். நீங்க இந்தந்த ஹெட்டிங் மட்டும் படிச்சா போதும். உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும், உடல் வளர்ச்சியில நாளமிலா சுரப்பிகளின் பங்கு எப்படி இருக்கும். ஸோ இப்படி சின்ன சின்ன யூனிட்ஸா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இது நான் அப்படியே பிடிஎஃபாகவே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமாகவே கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி பார்ட் ஏல 5 யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த யூனிட்லேயே, அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க. அதே தான் தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள், சமூகம் மற்றும் மனவெழுச்சி சார்ந்தவை. ரைட்டுங்களா? முதல் உடல், இங்கே சமூகம் மனவெழுச்சி சார்ந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மொத்தம் 5 யூனிட்ஸ். அதுக்கப்புறமா பார்ட் பில பாருங்க, லேர்னிங்கை வச்சு கொடுத்துருக்காங்க. கற்றல், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கற்றல். அடுத்தது டைப்ஸ், லெவல் அண்ட் அப்ரோச்சஸ் டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இதுலயும் ஒரு 5 யூனிட். திரும்ப சொல்றேன், பார்ட் பில லேர்னிங்ல 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்தளவுல உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன் என்ன சொல்றேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், இந்த சிலபஸ் அப்படியே பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு புக்கா அப்படியே டிஎன்டியு இருக்கு இல்லையா? தமிழ்நாடு டிஎன்டிஇயு, அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களோட புக்கவே அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல இந்த 10 யூனிட்ஸுமே கவர் ஆகுது. தமிழ் மீடியம், ஸோ அது தமிழ் புக்கில் தான் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இல்லை, ஒன்லி தமிழ் மீடியமாக தான் இருக்குது. நீங்கள் புக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் புக்கு வாங்க தேவையில்லை. பேப்பர் 1க்கு இந்த புக்கு நான் கொடுத்துருக்க புக்கவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் இந்த 10 யூனிட்ஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும், அப்படியே முன்னாடி கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் உள்ள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும். பேப்பர் 1 பிரச்சனை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதுல? பேப்பர் 1க்கு இவ்வளோதான். பேப்பர் 2 கவனிங்க. ஏன் அப்படின்னா பேப்பர் 2க்கு பாதி தான் புக்கில் இருக்கும், பாதி புக்கில் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? ஓகே, பேப்பர் 2 பாருங்க, கவனிங்க. பேப்பர் 2க்கான சிலபஸ் ஸோ சேம் அதே மாதிரி தான் 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அது 10 யூனிட்ஸுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பிடிஎஃபாக அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே, பாருங்க. இந்த 10 யூனிட்ஸில் ஃபர்ஸ்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு, அதாவது குழந்தையோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். ஸோ இதே மாதிரி முதல் 5 யூனிட் இருக்கு இல்லையா? ஸ்கிப் பண்ண வேணாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப் உடனே போய் டவுன்லோட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா இங்கே பேப்பர் 2ல சில பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த 5 யூனிட், ஃபர்ஸ்ட் ஒரு 5 யூனிட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, இது என்னது? குழந்தையின் வளர்ச்சி முன்னேற்றம். அதுக்கடுத்து குழந்தையோட வளர்ச்சி பற்றிய கொள்கைகள், கவனம், புலன்காட்சி, நினைவு, இது 3வது யூனிட். அடுத்து 4வது யூனிட் பார்த்தீங்கன்னா ஊக்கம் மற்றும் கற்றல். 5வது யூனிட் நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். 6th யூனிட் ஆளுமை. அதுக்கடுத்து 7வது யூனிட் குழந்தையோட வளர்ச்சியில் சமூகமயமாக்கும் முகமைகள். இந்த 6 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு எந்த நீங்க பிஎட் புக் சொன்னீங்களே அந்த புக்லயும் இருக்கும், நான் சொன்ன மாதிரி அந்த ஆத்தர்ஸ் புக்லயும் இருக்கும். ஸோ இந்த 7 யூனிட் வரைக்குமே நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மெட்டீரியலுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த மெட்டீரியல்லையுமே நீங்கள் இந்த 5 யூனிட் வரை படிச்சுக்கலாம். மிச்சம் 2 யூனிட் இருக்காது. ஸோ நீங்கள் புக்கை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதுல? ஓகே,
மிச்ச 3 யூனிட் இருக்குல்லையா, அது புதுசாக பழைய சிலபஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கடைசி 3 யூனிட் மட்டும் நீங்கள் வெளி சோர்சஸ்லேருந்து, அதாவது ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து புக்லேயே இல்லை. ஏன்னா ஒரு கிரியேட்டிவ் கண்டென்ட் மாதிரி, இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சு பாருங்கள். இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் அந்த 3 யூனிட் கவர் ஆகும், அதை படிச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த 7 யூனிட் படித்து இதில் வரதை வச்சு நான் படித்து எக்ஸாம் எழுதிக்கிட்டா போதும் அப்படின்னாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுலேயே உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்துடும். கடைசி 3 யூனிட்லேருந்து ஒரு 7-8 கொஸ்டின் வரை வரலாம். கடைசி 3 யூனிட்ன்றது கொஞ்சம் முக்கியம்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து இப்போ இருக்க ஏன்னா அதை பாருங்களேன், அந்த 3 யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்றத அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா பெடகாஜிக்கல் கற்பித்தல் பகுதியிலேருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க செயல்வழி கற்றல், செயல் திட்ட கற்றல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கு எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி இருங்க. ஏன்னா இதை பற்றி தான் நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்களேன், இது எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ட் பாருங்கள். கம்ப்யூட்டரை பற்றி, இன்டர்நெட் பற்றி, டாக்குமெண்ட்ஸை பற்றி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கொண்டு போகிறது, எப்படி எக்ஸ்ட்ரா சோர்சஸில் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இதை பற்றியெல்லாம் கேள்விகள் அதிகமாக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கடைசி 3 யூனிட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பேப்பர் 2 பொறுத்தளவில் திரும்பவும் சொல்கிறேன், பேப்பர் 1க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கொடுத்துருக்க அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே போதும். தமிழ் மீடியமாக இருந்தால் நீங்கள் வேறு எந்த ஒரு மெட்டீரியலையும் யார்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேப்பர் 2க்கு நீங்கள் இந்த சிலபஸ் படி ஒரு 7 யூனிட் தான். நீங்கள் எந்த புக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்கள் காலேஜ் புக்குனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படித்தாலும் சரி, ஒரு 5-6 யூனிட் 7 யூனிட் வரை தான் படிக்க முடியும். கடைசி 3 யூனிட் கிடைக்காது. அந்த கடைசி 3 யூனிட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரை கேட்பாங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் இந்த ஒவ்வொரு டைட்டிலாக இருக்கு இல்லையா, அதை போட்டு கூட சர்ச் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சைக்காலஜியை பொறுத்தளவில் ஓவராலாகவே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன். சைக்காலஜியை பொறுத்தளவில் எப்படி படித்தாலும் ஒரு 20 கொஸ்டின் வரதான் உங்களால் இதுதான் கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க முடியும். நீங்கள் என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் 20 கொஸ்டினுக்கு தான் என்ன பண்ண முடியும், டைரெக்டாக இதான் ஆன்சர் சொல்லி தெரிஞ்சு அடிக்க முடியும். மிச்ச 10 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே இருக்காது, ஆனால் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி தோணும். ஆனால் 10 கொஸ்டின் ஆன்சர் தெரியாத மாதிரி இருக்கும். நீங்களே சாய்ஸில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சைக்காலஜியோட நிலவரம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் கிடைக்கணும் அப்படின்றவங்க யார் யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு இவ்வளவே போதும் அப்படின்றவங்க அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா அந்த பேப்பர் நான் சொன்னேன் இல்லையா, பேப்பர் 2க்கெலாம் ஒரு 3 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கணுன்றதை நான் சொன்னேன் அந்த 2 வீடியோஸை கம்பல்சரியாக பாருங்கள். பேப்பர் 1, ஏன்னா பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத கிளியராக சொல்லியிருப்போம். அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுங்க. டெட் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். டெட்டுன்றது ஒரு தகுதி தேர்வு தான், அதை வச்சு போஸ்டிங் போட போகிறது இல்லை. பட் இருந்தாலும் அதையும் இருக்க கடினம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியாக சொன்ன கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, மாநில கல்விக் கொள்கை, ஸோ அதிலே பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வை கடுமையாக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ பாஸ் பண்ணுறது ஈஸின்னு சொல்ல முடியாது. ப்ரிப்பேர் பண்ண ஒரு 3 மாதம் படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அந்த 3 மாதத்தில் கரெக்டாக படிக்கணும். சும்மா எல்லாத்தையும் படித்து பாஸ் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக சிலபஸை கரெக்டாக கொண்டு போய் ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ண முடியும். ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.